அனைவருக்கும் வணக்கம். This video sponsored by BuyMode e-shopping mobile app. இந்த BuyMode e-shopping mobile app ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி. இந்த BuyMode e-shopping mobile app வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும், ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது. கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உனக்கு உண்மையாக வாழ்றதுனா எப்படியா? ஒன்றும் கிடையாதுங்க. உண்மையாக வாழணும்னா அப்படி தேடி எடுத்து உள்ள ஏன் ஊரில் எடுத்து சொஞ்சிக்கணும். இது வந்து நச்சு காட்டுறேன். உண்மையிலே எனக்கு ஊரில் எடுக்கல. நீங்கள் ஒன்று ஐயா ஊரில் எடுக்குதான்ட்டு ஆளாளுக்கு வந்துட்டீங்கன்னா சொஞ்சி விட்றேன்னா மேட்ரு ஆகிடும். உண்மையாக வாழ்றதுன்னா என்னங்க? எனக்கு உண்மைன்னா என்னன்னே தெரியாதாலுமா நான் எங்கேருந்து உண்மையாக வாழ்வேன்? ஒரு மதவாதியை என்ன நினச்சிங்கிறான் உண்மையாக வாழ்கிறதுன்னா? பட்டை வச்சா உண்மையாக வாழ்கிறது, கொட்டை போட்டால் உண்மையாக வாழ்கிறது, ஒரு உதிராட்ச மாலையை வாங்கிட்டு சிவசிவான்னு சொல்லின்னு இருந்தோம்னா உண்மையாக வாழ்கிறது. அப்படித்தானே? மீட்டருக்கு மேலே காசு வாங்கலைன்னா உண்மையாக வாழ்கிறது, மீட்டருக்கே சூடு வச்சுட்டா உண்மையாக வாழ்கிறது. உண்மையாக வாழ்றதுன்னா ஆளாளுக்கு நான் சொன்னுங்கிறான். உண்மையாக வாழ்கிறது, எனக்கு நான் உண்மையாக வாழ்றதுனா ஒரு எண்ணமும் என்கிட்டருந்து வரவே வராது. யோசித்து பாரு, உனக்கு இருந்து எழும்புற எண்ணம் அத்தனையும் பொய்னால் ஆனது தான், உண்மையினால் ஆகவே ஆகாது. நீ தூங்குறியா? அப்போ தான் நீ உண்மையாகிற. தூங்கும்போது கூட உன் மனம் பண்ண கூத்தில் என்ன பண்ணுதுன்னா கனவு சில வந்துடுது. ஏன்? இப்போ உண்மையாக இருக்குதுன்னா எப்படி? என்னென்னலாம் நான் கற்றுக்கணும், என்னென்னலாம் அவமானப்பட்டணும், என்னென்னலாம் எனக்கு பெருசுன்னு நான் நினச்சிக்கிறனோ, என்னென்னலாம் என் மனசில் இருக்குதோ அதெல்லாம் வச்சு நான் என்ன நினச்சிக்கிறேன்? உண்மையாகிறேன்னு நினச்சிக்கிறேன். அப்படித்தானே? டாய்லெட்டுக்கு போய் கழுவ கற்று கொடுத்தா கழுவிட்டு வருவேன். பேண்டுட்டு வந்தனும் உன் வேலை அதுதான். கழுவுறதுக்கு ஆளுகிறாங்கன்ட்டு வந்தால் என்ன பண்ணுவேன்? பேண்ட்டு மட்டும் வந்துடுவேன். இதில் யார் உண்மையாகிறாங்க? கழுவுனவரா பேண்ட்டு வந்துட்டுவரா? சாப்பாடு சாப்பிட்டு தட்டெல்லாம் எடுத்து கழுவலாம் கூடாது, கையை அங்கேயே கழுவணுன்றவன் உண்மையாகிறான். தட்டெல்லாம் எடுத்து போய் கழுவி ரேக்கில் வைக்கிறவனும் உண்மையாக தாங்கிறான். சிந்தாமல் சாப்பிட்றவனும் உண்மையாகிறான். சிந்துற மாதிரி சாப்பிட்றவனும் எப்படி தாங்கிறான். யார் என்ன கேளு, நீ உண்மையாகிறானே? எஸ் சொல்லாமல் இருப்பான். யார் என்ன உண்மையாகிறேன்னு கேட்டு பாருன்னா சொல்லுவான், நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் வல்லவன். டேய், பொண்ணு பார்த்துட்டு வாடானாக்கா கட்டின வந்துட்டியாடா? டே, நீ போய் பாரு, நான் போய் பார்க்குறேன்னா எனக்கு வர வேண்டிய நீ கட்டின வந்துட்டு நாயமாடா. என்ன வர புக்கு படிப்பே அதுக்கு வைக்கிறேன்னுங்கிறல இல்லை? பாவம் இல்லை, பச்சை பொண்ணை எனக்கு கட்டி வச்சிட்டியா? எவ்வளோ பெரிய பாவி நீ இல்லை? ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? அவன் பக்கம், நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நீ கண்ட காட்சி நான் காணவில்லை. டேய், பொண்ணை மட்டும் பாடுறான்னா என்னென்னத்தையோ காட்சியெல்லாம் கண்டு வந்துக்கிறானே. அப்போ உண்மைன்னா என்ன அர்த்தம் பண்ண போறீங்க? சத்தியமாக ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே ஒரு முறை கூட கேள்வியே கேட்கல நான் யாருன்ட்டு. தன்னை யாருன்னே கேள்வி கேட்காத உண்மையானவனா? நான் எதுக்கு வந்தேன், என் வேலை என்னன்னு கேட்டானா? 4 பேருக்கு உண்மையாக உதவியாக வாழ்கிறானா? அவனுக்கு நன்மை செஞ்சுக்கிறானா? எதனா பார்த்தா எனக்கு வெறுப்பாகுதுன்னா கண்ணை திரும்பிக்கணும். இவன் எதுக்கு வச்சுக்கிதே? அது வரத்துக்கு ஒதுக்கிட்டு வர பார்த்துட்டு என்னங்கிறான். என்ன நாய் பான்னு எதுவும் பண்ணுது, நடுவில் திரும்பி கத்தியை சொல்லிட்டு வரானே, இவன்லாம் நல்லவனா? யாருன்னா எப்படின்னா ஜாலியாக இருந்தால் விட்டுதா பாரு. அடுத்தவன் பொண்டாட்டியும் அடுத்தவன் புருஷனும் ஆடுனுக்கிறாங்க, பார்த்துனே இருக்கிறானே, இவெல்லாம் நல்லவனா? இவெல்லாம் உண்மையாகிறவனா? என்னடா இது அநியாயமாக இருக்குதே, அடுத்தவன் பொண்டாட்டியும் அவனும் வந்து இப்படி ஆடுனுக்கிறாங்களே 2 பேரும். இதில் வர ஜோடி சரியில்லைன்னு வர இவன் சொல்கிறான். சூர்யாவுக்கு சரியான ஜோடி யாருன்னு கேட்குறான். சூர்யா இன்னொருத்தன் பொண்டாட்டியா இன்னொருத்த புருஷனா இல்லையா? அப்புறமா கேட்டால் நடிக்கிறாங்கன்றான். எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க? அவங்க நடிக்கிறாங்களா, நீ நடிக்கிறியா? சொல், உண்மையாக சொல். உண்மையாக இருக்குதுன்னா என்ன? அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் உண்மையானவனா? ஒரு பொண்டாட்டி புருஷனை 24 மணி நேரம் கண்காணிக்கிறனா உண்மையானவளா? அவள் ஊரில் எடுக்கிறது கூட மாந்துட்டு பார்த்துங்கிறான் புருஷனை. என்ன பிரச்சனை? இல்லை பொண்டாட்டியை காமிச்சுனுங்கிறான் இவன். யாருன்னா சந்தோஷமாக இருந்தால் பிடிக்கவே மாட்டேங்குது. அவங்க ஏன் சந்தோஷமாகறாங்க?
யாருன்னா அழகாகிறாங்கன்னா சொல்ல பிடிக்க வேண்டியது, நான் இல்லையா அழகா? என்ன விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லை மண்ணும் இல்லை கோவிந்தா கோவிந்தா. புரியுதா? உண்மையானவங்கள ஆல்மா எப்படி உண்மையா இருப்ப? உண்மையானவன் எப்பவுமே துக்கப்பட மாட்டான். ஏன்? எதுவுமே எந்த இல்லை அப்படின்னா என்ன இது உண்மையா துக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? வலிக்குதுன்னு சொல்லுவான், வலிக்கும், அழுவான், வலிக்கும். ஆனால் உள்ள என்ன ஆகாது? ஆழ்கடல் அமைதி உள்ள இருக்கும். அவனால் சலனப்படவே முடியாது. சலனத்தோடவே இருக்கிறானா அவன்லாம் உண்மையானவனா? ஒரு மனிதனுக்கு வெறுப்பு வருதுன்னா உண்மையானவனா? ஏன் வெறுப்பு வருது? எது எந்த? அதுவும் யார்தையோ எடுத்து வச்சுன்னு வர எந்துன்ற நான். எனக்கே எனக்கா எது? உண்மையிலே சத்தியமா சொல்லுங்க, அந்த 50 kg தாஜ்மஹால் யாருக்கு? இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரி யார் வச்சிருந்தா? 50 kg தாஜ்மஹால் எனக்கே எனக்கா, பேச்சில் வந்த பெண் கவிதை எனக்கே எனக்கா. எப்படி? ஆன்மீகனா இவ்வளவுதான், ஆன்மீகனா இவ்வளவுதான். நான் கொண்டாட வந்துக்கிறேன், எதையும் கொண்டாடணுமா, எதையும் பார்த்து வெறுப்பாயிடணுமா? நீ நடி, உண்மையாரு, பொய்யாரு, சனியா, என்ன வேணா பண்ணு. வெறுப்பாருனா நீ மனுஷியா இல்லை மனுஷனா? இது வர துக்கப்பறன்னு வர வெக்கமே இல்லாமல் சொல்லுங்கிற இல்லை. 27 விரல குத்து அதில் மூத்தத்தையும் வேற ஒன்றையும் வர வச்சுக்கிறானே, நன்றி சொன்னியா ஒரு முறைனா? சொன்னியா? மூக்கு கீழே ஒரு மீசை வந்து இது போதாதா உனக்கு? ஷேவ் பண்ண உடனே நன்றி சொல்ல தேவையில்ல? இந்த இடத்துல காட்சி தெரியுது, என்ன பெரிய விஷயம் இல்லையா? இது பெரிய விஷயமா இல்லையா? மன்மத லீலையை வென்றார் உண்டோ படம் பார்த்துக்கிறீங்களா? படம் இல்லை, நிஜ உலகத்திலே அப்படித்தான். நான் எந்த பொம்பளையும் பார்க்காம இருக்க மாட்டேன்டா, சோறு போடும்போது குஞ்சாக்கா அப்படி உள்ளுக்குறதுலாம் தெரியும் அப்படி. அதுக்காகவே நான் வந்து நைட்டு போட்டுனா விட்டுறதே கிடையாது. நான் சைஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு கரெக்டாக சொல்றேன். பார்த்தோன்னே 38, 37, 36 பிளீனு வீட்டு போவே என்ன. உண்மையா இருந்தா என்ன பண்ண முடியாது? இப்ப சொல்லுங்க, உனக்கு நீங்க உண்மையா இருந்துருவீங்களா? ஆனந்த வாழ்வு கோர்ஸுக்கு வந்துட்டு அதுல எதனா உங்களுக்கு புரிஞ்சா அந்த அளவுக்கு தான் நீங்க உண்மையா இருக்க முடியும். உங்கள் புரிதல் அளவுக்கு தான் நீங்க உண்மையா இருக்கிறீங்க. உங்ககிட்ட உண்மையா இருக்கிறீங்க. கட்டாயப்படுத்துறதுனால கக்கா வந்தா கூட உண்மையா இருக்க மாட்டேன்றீங்க, அடக்கி வச்சுக்கிறீங்க. உச்சா வந்தா கூட நீங்க உண்மையா இருக்க மாட்டேன்றீங்க, அடக்கி வச்சுக்கிறீங்க. சிரிப்பு வந்தா சிரிக்க மாட்டேன்றீங்க, அடக்கி வச்சுக்கிறீங்க. இதுல வர காமம் வந்தா அடக்கி பண்ணுவீங்களா நீங்க? ஒத்துப்பாளைய பொண்டாட்டிய சும்மா தமாசு எல்லாம் அது திருடுங்க. முள்ள மாதிரி மூச்சு வைங்களா இருக்குதுங்க. அடுத்தவங்களுக்கு கண்காணிச்சின்னா அவங்க வாழாம இருக்குது எப்படின்னு காமிக்கிறதே வேலையாகுதுங்க. சரி, நான் அந்த ஆளு பாத்துக்கிறேன், ஏதோ ஒரு 10 பாத்துக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், கம்மு நான் போயிடுவேன். என் பொண்டாட்டிய என்ன ஏன் இதெல்லாம் பாக்குறேன்னா என்ன பண்ண முடியும்? பக்குன்னு ஆல்மா கோல்சாகம் டக்குன்னு மாத்திடணும் நம்ம. எப்படி உண்மையா இருக்கா? நீங்க சொல்லுங்க, நான் உண்மையா இருக்குவா? என் நிலைமை என்ன ஆச்சு? உண்மையா இருந்தா ஆபத்து தான். ஒரு 70 நாள் சிறைச்சாலையில போய் எண்ணிட்டு வந்தேன். ஏன் உண்மையா இருந்துன்னா ஏற்கனவே பாதிக்கப்பட்டுக்கிறேன். என்ன வர உண்மையாரு என்ன? அதெல்லாம் உண்மையெல்லாம் இருக்காதீங்க. என்ன முடிஞ்சவளுக்கு எவ்வளோ போய் சொல்ல முடியும் அவ்வளோ சொல்லுங்க. என்ன பிரச்சனை? என்னை விட நல்லவன் கிடையாது, உன்னை விட அழகி கிடையாதுன்னு என்ன? இப்ப உண்மைதான், அவன் அசிங்கமா தான் கிட்ட வந்தா நாத்தடிக்குதுன்னா செய்யலாம். கையை அப்படி தெரியாதனமா தூக்கிட்டா நல்லா இருக்கிறேன்னு பார்த்துருந்தா கிட்ட போனா தான் தெரியுது கபியால்னு நாத்தடிக்குது. என்ன செய்ய முடியும்? என்ன செய்யலாம்? செதை எவ்வளோ இருக்குது அவ்வளோ நாத்தடிக்குது, என்ன பண்ணலாம்? செதை பெருசாகுது, நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாகுதுன்னு கிட்ட போயிட்டா எவ்வளோ செதை பெருசாகுதோ அவ்வளோ நாத்தடிக்குது, என்ன பண்ணலாம்? சொல்லலாமா அவகிட்ட நீ ரொம்ப நாத்தடிக்கிற என்ன? அப்படி சொன்னது கூட ராபின் சங்க என்ன சொல்லி கொடுத்துட்டான். நோனோ அத்தட்டிகிஸ். நமக்கு பயில்வான் பக்குறீங்களா எதிர உட்காந்து அவங்க சொல்லி தருவாங்க. நம்ம இங்கேருந்தே கற்றுப்போம். உண்மையா இருக்கலாமா வேணாவா சொல்லுங்க? கடவுளே கடவுளே, அதெல்லாம் வேணாம்.
உண்மையாக இருக்குதுன்னா முதல்ல உங்களை தெரிஞ்சுங்க, உங்களை தெரிஞ்சுன்னு உங்களுக்கு உண்மையாக இருங்க. உங்களை தான் நீங்கள் தெரியவே இல்லையே. நீங்கள் பட்டடித்தும் கொட்டடித்தும் இங்கே நம்ம இவ்வளோ கதை சொல்லி போய்விட அங்கே போய் அவனா 4 பேர் சொல்லிட்டோன்னா அவனுக்கு உண்மையாகிறான். இங்கே வந்து கேட்குறான், குருவே அவங்க அப்படிங்கிறாங்க, எனக்கு இப்போவே போகணும். என்னடா நானும் நான் என்னத்த செய்யறது இல்லை. ஒருத்தன் போனை பண்ணி கேட்குறான், நான் எவ்வளோ வருஷமா தெரிஞ்சுன்னுக்கிறேன், ஜீவாயாக்கு மட்டும் வந்துச்சு, எனக்கே வரல. என் நிலைமை என்ன பண்றது இல்ல? ஐயோ பாவம்.